எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். உங்களது எண்ணம் நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள். நீங்கள் இதுவரை நடித்த திரைப்படங்களில் வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த பாத்திரம் எது? அதை பற்றி ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால், நான் மோஸ்ட்லி எல்லா சீன்ஸில் வர இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே நான் விரும்பி தான் செய்வேன். ஓகே, இந்த கேரக்டர் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவேன். எனக்கு முதல்ல சொன்னால், முதல் பண்ணதில் ரொம்ப மெனக்கெட்டு நல்லா பண்ணணும்னு சொன்னால் வீரன் அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்பம் சாங் தான் அதில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா நல்லா பண்ணது இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியலில் வர அந்த கிருஷ்ணசுவாமி பிஏ பண்ண கேரக்டர். அது ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் இருந்தாலும் நான் பார்க்கும்போதோ இல்லை இது செய்யும்போது அது ஒரு வில்லத்தனமான கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நல்லா பிடிக்கும். நாங்கள் அறிந்த ஒரு விடயம் வந்து தற்பொழுது நீங்கள் தென்னிந்திய தொலைக்காட்சி தொடரிலே இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விடயம் ஒன்று. அதை பற்றி நீங்கள் அதாவது நடித்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் விஷயம் சொன்னால், நாங்கள் இதுக்கு யூடியூப் தான் ஒரு வெப் சீரிஸ் வெப் சீரிஸ் அது இங்கே இருக்கும்போது டிரெக்ஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இந்தியா போயிட்டு இருந்து ஓகே ஃபுல் ஃபோக்கஸ் ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, நம்மக்கிட்ட கொஞ்சம் கதைகள் இருக்குதால கொஞ்சம் வெப் சீரிஸ் கொஞ்சம் ரெண்டாக போயிட்டு இருக்கிறதால ஓகே ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கொண்டு போவோம். ஒரு 10 எபிசோடில் வர மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கொண்டு போவோம். ஏன்னா அங்கே இப்போது பொறுத்த மட்டும் இந்தியாவில் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வச்சுட்டோம். ஓகே, அந்த டீம் இருக்கும்போது என்னத்துக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணணும், அதனால் நம்ம ஒரு வெப் சீரிஸ் ஒன்று தொடங்கலாம் வந்து இப்போ ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. எப்படி ஒரு நம்ம இந்த மாத கடைசியில் அடுத்த மாதம் இந்தியாவில் ஷூட் பண்ண தொடங்கிடுவோம். அதுதான் போயிட்டு இருக்கு. சவால்கள் பிரச்சனைகள்னா அது நம்ம புது விஷயம் ஒன்று பண்ண போகிறோம்னு சொன்னால் முதலாவது ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அது சொன்னால் இங்கே இருந்து என்ன பார்த்தோம்னா இங்கே இருந்து ஒருத்த போனாங்க கைட்லைன்ஸ் இருக்காங்க. என்ன சொன்னால் இப்போ ஒரு டாக்டரோ என்ஜினியரோ ஏதோ ஒரு பெரிய வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த பாதையில் போகணும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் ஒரு ஆள் வெளியே போய் பெரிய ஒரு ஆக்டர் ஆகி இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்திலே செஞ்சவங்க குறைவு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் குறைவு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் போகிறது அந்த பிரச்சனை இருக்கும். அடுத்தது சொன்னால் ஃபினான்ஷியல் ரீதியாக எல்லாருக்குமே இருக்கும். ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு வீட்டில் சப்போர்ட், அம்மா கொஞ்சம் சப்போர்ட்னு சொன்னதால எனக்கு அந்த ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அது கொஞ்சம் அம்மா மேனேஜ் பண்ணிட்டு போகிறா. அப்போ அதனால ஓகே. மற்றதுன்னு சொன்னால் மற்றவங்க நம்மளை கொஞ்சம் பேசுகிறவங்க தான். நம்மக்கிட்டே எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு அங்கே போயிட்டு வந்து வேறு எதுவும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போகிறதே நமக்கு அது ஒரு சவால்ன்றதை விட எதுக்கு அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு நம்ம பாட்டிலே போயிடணும் அப்படி இருக்கீங்க. உண்மையாக சொன்னால் நம்ம எங்கே பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்கும். படுவான் எழுவான் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது. அதில் நான் படுவான் கரையிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்றது கொஞ்சம் நான் மென்ஷன் பண்ணுவேன். என்ன சொன்னால் அதை நான் மென்ஷன் பண்ண வேண்டியதுன்னு சொன்னால் கிராம சைட்ல இருந்தும் வரலாம் அப்படின்றதுக்காக நான் அதை மென்ஷன் பண்ணுவேன். மற்றபடி அந்த இது இல்லை. நான் கிராம சைட்லேருந்து நம்மளால் வரலாம். என்னை பொறுத்த மட்டும் நான் அங்கேருந்து படுவான் கரையில் மறுபடியிலிருந்து நான் ஓகே இந்தியா மட்டும் போகணுன்ற ஒரு விஷயம். அது எப்படின்னு சொன்னால் நம்ம இங்கால சைட்டில் இருந்து எழுவான் சைட்டில் இருந்து நம்ம போகிறதுக்கு அங்கேருந்து வர்றது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு ஓகே படம் போகுது அந்த விஷயம் இருக்குன்னு தெரியாது, எப்படி பண்ணுறாங்க எப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கைட்லைன்ஸோ ஓகே இப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப குறைவு. இங்கே இருக்கிறத விட அங்கே குறைய இருக்குது. இப்போ நான் அங்கேருந்து வந்ததால அங்கே இருக்கவங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஓகே நெல்லுவனாரு போயிட்டாரு நம்ம போயிடலாம், ஓகே இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஓகே நெல்லுவனா இந்தியா மட்டும் போயிருக்காரு, ஓகே நம்மளும் ட்ரை பண்ணால் போகலாம் அப்படின்றது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக இப்போ சோஷியல் சம்மந்தமாக சில விஷயம் வந்துருக்கு. ரீசெண்டாக நான் வந்த டைமில் எனக்கு படித்த ஸ்கூல்லே கௌரவத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் அந்த டைமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த விஷயம் இருந்த விஷயம்னு சொன்னால் ஓகே படிப்பு வேலை அந்த விஷயத்தை தாண்டி நமக்கு பிடிச்ச வேலையை நமக்கு பிடிச்ச துறையில் நம்ம செஞ்சாலும் அங்கிருந்து நம்ம முன்னுக்கு வரலாம்.
என்றது ஒரு ஸ்டெப்பு இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்த என்ன விஷயம் சொன்னால், அப்படியே படம் பார்த்துட்டு பசங்க எல்லாரும் ஓகே நான் இது நேரமாக போயிட்டு நம்ம படிப்பு ஆக்டிங் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பிழையான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு லெவல் ஏ லெவல் படித்து ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா தான் ஓகே எனக்கு இந்த விஷயம் ஓகே இருக்கும், எனக்கு பிடிச்ச விஷயம் ஓகே இருக்கும் என்ற பிறகுதான் நான் அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தமோ கலை சம்மந்தமோ. ஸோ மஸ்ட்டு எல்லாருக்குமே மஸ்ட்டு படிங்க.